ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவா கஞ்சி தாங்க பார்க்க போறோம். 6 முதல் 7 மாத குழந்தைங்களுக்கு காலையில என்ன உணவு கொடுக்கலாம் நீங்க யோசிச்சிருப்பீங்களா? இது ஒரு சிறந்த உணவுங்க. இதையும் கொடுக்கலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரவையை வறுத்துட்டேன். நான் ஒரு பெரிய ஸ்பூன் வச்சிருக்கனால அதுல 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நீங்க ஸ்பூன் பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், சின்ன ஸ்பூனா இருந்தா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த லோ ஃபிளேம்லயே வச்சிருங்க. 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகணும். இப்ப பாத்தீங்கன்னா வெந்துருச்சுங்க. பட் குழந்தைங்களுக்கு நல்லா குழைய கொடுக்கணும். சோ நான் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு, நல்லா குழைய வெந்துருச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டுல பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிடுங்க. இப்ப நம்ம ஆறுறதுக்காக அதுல நம்ம வைக்கிறோம். ஏன் அப்படி வைக்கிறோம்னா, இப்ப நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா கட்டி ஆயிடுங்க ரவை. இந்த மாதிரி தண்ணியில வச்சோம்னா நமக்கு அது மாதிரி கட்டியே ஆகாது. இப்ப நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல தாய்ப்பால் இல்லைன்னா ஃபார்முலா மில்க் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 30 ml ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணிருக்கேங்க. தாய்ப்பாலா இருந்தா ஒரு பாலாடையில இருந்து 2 பாலாடை அளவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி பதத்துக்கு இது இருக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உப்பு நம்ம இனிப்போ எதுவுமே சேர்க்கலங்க. நம்ம பிளைனா தாங்க கொடுக்குறோம். குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ்.